ஓகே. வினோதா அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. Thank you, bro. Thank you for this opportunity. Hi friends, Vinoda, Silver Director of Vestige. நான் பிஃபோர் ஆஃப்டர் ஷார்ட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பிஃபோர் வெஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் வந்து பிரான்ஸ் அச்சீவ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அதனால இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் 10th 12th எல்லாமே வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தான். அதே மாதிரி காலேஜ்லேயுமே வந்து 89 எபோவ் வந்து பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கேன். அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதில்ல. ஸோ அதில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பட் அமௌண்ட்டு பே பண்ணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ்னால அதை நான் ட்ராப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் கிடைக்கிற ஒர்க்குக்கு வந்து போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு காலேஜ்ல லெக்சரராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் டைம் பீயிங்காக சரி நம்ம சும்மா இருக்கக்கூடாது படிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவுமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு வெஸ்டேஜ் கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆஹ் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிடைக்கலையே அப்படின்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணனோ அதை விட அதிகமா நான் இங்க சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அங்க சரியா சாப்பிடல, தூங்கல, எதுவுமே ப்ராப்பரா பண்ணல. அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டேன். அப்ப எனக்கு கிடைக்காம போகும்போது அப்ப எனக்கு என்ன ஒரு விஷயம் மைண்ட்ல தோணுச்சு அப்படின்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா இதை விட ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு காத்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நோக்கி நீ இன்னும் போகணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தான் எனக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதனால அதை நோக்கி நான் போக ஆரம்பிக்கும் போது எனக்கு வெஸ்டேஜ் கிடைச்சது. இந்த இடத்துல வந்து நான் என்னோட அப்ளைன் டைமண்ட் டைரக்டர் மௌரஸ் பிரதருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எந்த நேரத்துல எப்ப டவுட் கேட்டாலும் எனக்கு ப்ராப்பரா டக்குன்னு ஆன்சர் பண்ணுவாரு. அது வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, இல்ல கால் பண்ணி கேட்டாலும் சரி. ஸோ பிரதருக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் இந்த பிசினஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எங்க வீட்ல சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்பட்டு வந்து படிக்க வச்சிருக்கேன். ஆனா நீ வந்து போன் பேசிட்டு இருக்க. போன் பேசுறதுக்குன்னா நான் இந்த அளவுக்கு உன்னை கடன் வாங்கி படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல நான் சொன்னேன், எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்துருச்சு. அதனால நான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணல. நம்ம அச்சீவ் பண்ணிட்டு பேசணும் அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நான் லாஸ்ட் இயர் வந்து ஆகஸ்ட்ல தான் பிரான்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணேன். ஸோ அதுக்கு அப்போ வந்து என்னோட இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 பிளஸ் வந்து வந்திருந்தது. அப்போ நான் டிபிபி கொடுக்கல, நார்மலா குவாலிஃபை பண்ணியிருந்தேன். அப்ப அந்த இன்கம் நான் பார்க்கும்போது எனக்கு எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு ஒர்க்குக்கு போய் வாங்கிட்டு இருந்த இன்கம்மை விட இது கம்மி தான். ஃபர்ஸ்ட் மந்த் வந்தது எனக்கு கம்மி தான். டைரக்ட் குவாலிஃபை பண்ணி வந்தது கம்மி தான். பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸா இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த வெஸ்டேஜை நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப கம்மியான இன்கமா இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ நான் வீட்டுல காமிக்கும் போது வந்து இந்த இன்கம்க்கு தான் நீ மணிக்கணக்கா பேசிட்டு இருக்கியா, இது உனக்கே நியாயமா இருக்கா அப்படின்லாம் கேட்டு என்ன ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாங்க. பட் நான் வந்து டிமோட்டிவேட் ஆகல. ஏன்னா எனக்கு எப்போதுமே வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் தான். யாரோட மோட்டிவேஷனுக்காகவும் நான் வெயிட் பண்ணதும் கிடையாது. ஸோ அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் தான் என்ன அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னும் போகிறதுக்கு தூண்டுதலா இருந்துச்சு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் செப்டம்பர்ல அடுத்த லெவல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட செகண்ட் லெக் வந்து பிரேக் ஆனுச்சு. அவங்களும் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்னால விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர்ல எனக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொன்னா என்னோட ஃபாதர் இன் லா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுல இருந்து மீண்டு வரதுக்கே எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ அந்த மந்த் என்னால சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர்ல அடுத்த 2 லெக்குமே வந்து எனக்கு பிரேக் ஆயிடுச்சு. அக்டோபர்ல பிரேக் எடுத்ததுனால அடுத்த 2 லெக்குமே வந்து எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ நான் டிசம்பர் லாஸ்ட்ல வந்து டிசைட் பண்ணேன் என்ன அப்படின்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து எவ்ரி மந்த் வந்து நம்ம குவாலிஃபை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு மந்த் கூட நம்ம நான் குவாலிஃபை போயிடவே கூடாது அப்படின்றதுல நான் தெளிவா இருந்தேன். ஸோ அப்பதான் சரவண பிரதர் வந்து ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு 2025 வந்து ஒரு சூப்பரான ஒரு மேஜிக்கான விஷயம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, தி ஸ்ட்ரேஞ்சஸ்ட் சீக்ரெட் இன் தி வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஆடியோ புக்கு. ஸோ அதுதான் இப்ப நான் குவாலிஃபை பண்ணதுக்கு ஒரு பெரிய ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் அந்த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஆடியோ புக்கை வந்து எவ்ரிடே கேட்டுட்டே இருக்கேன். அப்படி கேட்டதுனால எனக்குள்ள நடந்த மாற்றம் என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ்ல வந்து உன்னால கண்டிப்பா வந்து பண்ண முடியும். அது எவ்வளவு பேர் உன்னை நெகட்டிவா வந்து சொன்னாலும் சரி, நெகட்டிவா பேசினாலும் சரி, இல்ல எவ்வளவு பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனாலும் சரி, கண்டிப்பா உன்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஃபுல் கான்பிடென்ட் எனக்கு எப்ப கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த புக்கை நான் எவ்ரிடே வந்து கேட்க கேட்க எனக்குள்ள அந்த கான்பிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆனிச்சே தவிர 1% கூட வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகல அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜான் 1 அந்த ஆடியோ கேட்டுட்டு நான் முடிவு பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மந்த்ல இருந்து இதுக்கப்புறம் நம்ம இந்த பிசினஸ்ல ஒவ்வொரு மாசமும் கடந்து போறது எல்லாமே வந்து குவாலிஃபைடு டைரக்டரா மட்டும்தான் நம்ம கடந்து போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் குவாலிஃபைடு டைரக்டரா தான் வந்து வந்துட்டு இருக்கேன். நான் சில்வர் வந்து லாஸ்ட் மந்த் அச்சீவ் பண்ணியிருந்தேன்.
எனக்கு டீம் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சதுல எனக்கு ஃபாலோப்லயும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்றதுலயும் நான் கொஞ்சம் மிஸ் பண்றேன் அப்படின்னு நான் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில்வர் என்னால லாஸ்ட் மந்த் வந்து குவாலிஃபை பண்ண முடிஞ்சது. நான் உமன் ஆஃபரை ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா யூஸ் பண்ணேன். ஸோ அதை யூஸ் பண்ணதுனால என்னால குவாலிஃபை பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்த WPV ஆஃபருமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் பிரான்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடிலாம் ஆஃபர் வந்திருக்கு. அப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும்னா யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். பட் அப்ப வந்து என்கிட்ட டீம் இல்லாம இருந்துச்சு. பட் இப்ப லாஸ்ட் மந்த் வந்த ஆஃபர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து இருந்தது. ஏன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஆஃபர் வந்து நான் என்னோட டீமோட ப்ராப்பரா யூஸ் பண்ணியிருந்தேன். நான் பிரான்ஸ் வரும்போது பிரான்ஸ் வரதுக்கு முன்னாடியில இருந்து நான் 100 PV தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து 100 PV பண்றதுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. பட் நான் பிரான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை பிரான்ஸ் அச்சீவ் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பேன். பிரான்ஸ் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட சேலரி என்னோட கையில எடுத்துட்டு வந்து கொடுத்து இதுக்கப்புறம் நீ வந்து எக்ஸ்பென்ஸ் எல்லாமே வந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது நான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ அந்த சேலரி ஏன் கையில கொடுத்தாங்க அப்படின்னா நான் வந்து குவாலிஃபை பண்ணிட்டேன், கண்டிப்பா இன்கம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அதை பண்ணதே. அப்புறம் 100 PV பண்றதுக்கு வந்து அவங்க ஓகே நீ பண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடிலாம் 2ஆம் தேதியே பண்றதுக்கு அவ்வளோ சண்டை வரும். நீ 2ஆம் தேதியே கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு ஒரு சண்டை வரும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10ஆம் தேதிக்கு மேலதான் இன்கம் வந்து போடுவாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் சில்வர் குவாலிஃபை பண்ண போறேன் அப்படின்றப்பெல்லாம் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீ எப்படி 2ஆம் தேதியோ பண்றியோ அதே மாதிரி உன்னோட டீம்ல இருக்க மெம்பரையும் கண்டிப்பா நீ 2ஆம் தேதி பண்ண வைக்கணும். இப்ப நீ 1ஆம் தேதியே மீட்டிங் எல்லாம் போட்டு நல்லா பேச ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இவங்கதான் பேசுறாங்களா அப்படின்ற அளவுக்கு சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்ப எனக்கு ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்டர் போயிட்டு வந்து ஒட்டுவாங்க. இந்த ஏடிஎம்ல அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்ல அந்த மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு போஸ்டர் ஒட்டுறது அந்த ஹெல்ப் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் டிஜிட்டல் ஒர்க் வந்து நிறைய பண்ணி தருவாங்க. போஸ்டர் வந்து சோஷியல் மீடியால போடுறதுக்கு மேக் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி ஒர்க்கு. அப்புறம் பைக் ஸ்டாண்ட்ல எல்லாம் போயிட்டு விசிட்டிங் கார்டு மாட்டுறது அந்த ஹெல்ப் எல்லாமே வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ஹஸ்பண்ட் சைட்ல கிடைச்ச சப்போர்ட். இதெல்லாம் எதனால அப்படின்னா இந்த பிசினஸ்ல கண்டிப்பா என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணதுனால மட்டும்தான். இந்த பிசினஸ் நான் எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்ன விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ 1 இயர் ட்ரை பண்ணு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் 1 இயர்க்கு அப்புறமும் நீ இதுல அச்சீவ் பண்ணல, பெரிய லெவல்ல growth இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீ ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எத்தனை இயர் ஆனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், கண்டிப்பா நீ இந்த பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் அச்சீவ் பண்ணப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் வந்து வந்துச்சு அவங்க சைட்ல இருந்து. பட் அதுக்கப்புறம் நான் குவாலிஃபை போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கண்டிப்பா ஒர்க் போ, நான் அப்பவே சொன்னேன் இல்ல இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வந்து இன்னும் இதையே நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப நான் சில்வர் குவாலிஃபை பண்ணி எனக்கு டிராவல் ஃபண்ட் ஓபன் ஆயிருக்கு அப்படின்றத நான் காமிக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்கு. ஓகே என் மகளும் வந்து ஃபிளைட் ஏற போறா அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்து அவங்களுக்குள்ள இப்ப வந்திருக்கு. ஏன்னா எங்க பரம்பரையிலே ஃபிளைட் ஏறினது கிடையாது. இப்பதான் வந்து நான் ஃபிளைட் ஏற போறேன் அப்படின்றத நான் அவங்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபண்ட் ஓப்பன் எனக்கு ஆட் ஆனதை காமிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே நம்ம பொண்ணு வந்து நல்ல ஃபீல்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கா, கண்டிப்பா வந்து இது நம்ம தான் புரிஞ்சுக்காம விட்டுட்டோம் அப்படின்றத இப்ப அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்றதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வெயிட் லாஸ் பத்தி சொல்லியிருந்தேன். பட் அவங்க பெருசா அதை காதலே வாங்கல. நீ எது வேணா வந்து ட்ரை பண்ண, இந்த மாதிரி வெயிட் லாஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்து என்கிட்ட கொடுக்காத, கண்டிப்பா அதெல்லாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நான் திரும்பியும் வெயிட் லாஸ் பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன் சில்வர் குவாலிஃபை பண்ணதுக்கு அப்புறமா. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி ஓகே நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ வந்து கோல்ட் டைரக்டர் வித் LOB TBBயோட அச்சீவ் பண்ணிட்டு நீ வாங்கி கொடு, கண்டிப்பா நான் அப்ப ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் கண்டிப்பா இது நீங்க சொன்ன ரெண்டத்தையுமே நான் அச்சீவ் பண்ணிட்டு வாங்கி கொடுக்குறேன். ஸோ நீங்க தான் என்னோட டீமுக்கு வந்து ஒரு பெரிய வெயிட் லாஸுக்கு எக்ஸாம்பிளா வந்து இருக்கணும், உங்களோட தான் நான் வந்து டெஸ்டிமோனியலா யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு வந்து ஓகே அது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா நீ இதை அச்சீவ் பண்ணிட்டு வாங்கி கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இங்க இருக்க ஒவ்வொரு நியூ ஜாயினர்ஸ்க்கும் நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி
லாஸ்ட் மந்த் வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. அதுக்கு நான் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்திருந்தேன். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அக்ரி தான் முடிச்சிருக்கேன். அதனால அக்ரி பத்தி நம்ம பேசலாம், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டப்ப வந்து இல்ல இல்ல இங்கெல்லாம் வந்து இந்த ஊர்ல எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னவங்க லாஸ்ட் மந்த் ஆஃப்லைன் ட்ரைனிங் என் கூட வந்து அட்டன் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே என்கிட்ட சொல்றாங்க கண்டிப்பா நம்ம அக்ரிலையும் மூவ் பண்ணலாம். நீ வந்து படிச்சிருக்க, அக்ரி பத்தி உனக்கு எல்லாம் தெரியும், கிராப் பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஓகே. ப்ராடக்ட் பத்தியும் உனக்கு தெரியுது, நாலேஜ் இருக்கு, ஓகே பரவாயில்ல. நம்ம இதுக்கப்புறம் வந்து அக்ரி பத்தி பேசலாம், பண்ணலாம், நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஆஃப்லைன் ட்ரைனிங்கோட மேஜிக் வந்து நான் அந்த இடத்துல புரிய ஆரம்பிச்சேன். நெக்ஸ்ட் நான் லாஸ்டா ஒரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இங்க இருக்க ஒவ்வொரு நியூ ஜாயினர்ஸ்க்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களால பண்ண முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க நான் அச்சீவ் பண்ணிட்டேன், பண்ண முடியும் அதுக்காக நான் சொல்லல. நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நம்ம நடக்கிறதுக்கு எத்தனை வாட்டி கீழே விழுந்திருப்போம். எடுத்தோடனே வந்து நடந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? கண்டிப்பா விழுந்து விழுந்து தான் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்ப அந்த இடத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி எப்படியோ நடந்துட்டோம். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும் போதுமே அப்படிதான், சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு சைக்கிளோ இல்ல பைக்கோ ஏதாவது கத்துக்கும் போது என்ன பண்ணிருப்போம்? எடுத்தோடனே கத்துக்கிட்டோமா? ஜஸ்ட் ஒன் செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கிடையாது. அதையும் நம்ம விழுந்து அடிபட்டு சின்ன சின்ன ஏதாவது எதுலயோ போய் விட்டு அப்படிதான் கத்துட்டு இருந்திருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மள ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணி விடும்போது சந்தோஷமாவா போனோம்? அழுதுட்டே தான் போயிருப்போம் இல்லைங்களா? நமக்கு இஷ்டப்பட்டா போய் ஜாயின் பண்ணோம் கிடையாதே. ஆனா இஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் கஷ்டப்பட்டு எப்படியோ 12 வருஷம் முடிச்சிட்டோம்ல. கரெக்ட்டுங்களா? அதுவே ஒரு சாதனை தான். அதே மாதிரி ஏன்னா 12 வருஷம் இங்க படிக்க முடியாத பிள்ளைங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து 12 வருஷம் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி காலேஜ் படிக்கும் போதும் அப்படிதான், சரிங்களா? பிடிச்ச கோர்ஸ் வந்து கிடைக்காம இல்ல கிடைச்ச கோர்ஸை வந்து படிச்சுக்கிட்டு ஏதோ ஃபேமிலி சுச்சுவேஷனால அப்படியும் அதையும் எப்படியும் கடந்து வந்துட்டோம் இல்லைங்களா? இப்ப இது எல்லாமே எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணி பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி வெஸ்டேஜையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை விட ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்றத இந்த இடத்துல நான் ஆழமா பதிவு பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையிலே அப்படியே அதுவுமே ஒரு ஹேபிட்டா மாற ஆரம்பிச்சிடும். நான் வந்து என்னோட வெஸ்டேஜ் வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு பார்ட்டா தான் பாக்குறேன். சோ அதனால அதை வந்து என்ன தனியா பிரிச்சு வைக்க பார்க்க எனக்கு தோணல. இப்ப கூட என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னா, உனக்கு வெஸ்டேஜ் முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்டா நீ சொல்லுவ, நீ வந்து டக்குன்னு சொல்லிடுவ வெஸ்டேஜ் தான் முக்கியம்னு சொல்லுவ, எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு நீ வெஸ்டேஜ் பைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் ஜஸ்ட் பெருமைக்காக சொல்லல, எந்த அளவுக்கு வெஸ்டேஜ்ல உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயத்த தான் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்டா நடந்த மார்ச் 8 அன்னைக்கு உமன்ஸ் மீட்டிங் வந்து ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல சரவணபுத்தர் சொன்ன ஒரு விஷயம் வந்து நான் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, இப்ப இங்க வந்து நிறைய உமன் வந்து ஜாயின் பண்றாங்க. உமனுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம், அவங்களால கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா 5, 8, 12 எல்லாம் வந்து நிறைய உமன் இருக்காங்களே தவிர ஸ்டாரு க்ரௌன் அந்த மாதிரி எடுத்துக்கும் போதெல்லாம் வந்து கம்மியான உமன் ஸ்ட்ரென்த் தான் இருக்குது. ஆனா அதை வந்து நீங்க அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல நான் ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, கண்டிப்பா என்னோட டீம்ல இருந்து என் மூலயமா நிறைய மெம்பர்ஸை வந்து நான் ஸ்டார் அண்ட் எபவ் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து நான் அந்த இடத்துல வந்து எடுத்தேன். ஏன் அப்படின்னா மென்னை கம்பேர் பண்ணும்போது உமனோட நிலைமை வந்து நிறைய வீட்டுல மோசமா தான் இருக்கும். அப்ப நிறைய உமன் ஆண்டர்பிரினரை வந்து நான் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து நான் அந்த இடத்துல எடுத்தேன். அதனால மென்னுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு கிடையாது. ஏன்னா உமனோட ஸ்ட்ரென்த் தான் வந்து பிரதர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை நானுமே வந்து நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் போய் நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுவுமே வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ அதனால அந்த இடத்துல நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இங்க என்ன மாதிரியே நிறைய உமன் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபா மட்டும் கிடையாது, ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு உமனுக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு உமனையும் கண்டிப்பா நான் ஒரு ஆண்டர்பிரினரா ஆக்கி அவங்கள ஸ்டேஜ்ல நிறுத்தி அவார்டு வாங்குறத நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரு கோலுமே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய நான் டிப்ஸ் என்ன அப்படின்னா, சரவணபதர் அடிக்கடி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, நீங்க 3 விஷயத்த மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து செல்ஃப் கான்பிடென்ட். எப்பயுமே வந்து நீங்க உங்களை நம்பணும். எத்தனை பேர் வந்து நீங்க பண்ண முடியும், பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம், ஆனா பண்ண முடியும்னு நீங்க நம்பலைன்னா கண்டிப்பா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் பிலீஃப் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் விஷயம் வந்து ஃபோக்கஸ். நீங்க வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஃபோக்கஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக்கஸ் மட்டும் உங்கள்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ஆகாது, சக்சஸ் வந்து கண்டிப்பா டிலே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. எந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பா ரிசல்ட் சீக்கிரமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் வந்து சக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து
இப்போ நம்மளுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், அது எல்லாமே சொல்லி தரதுக்கு இங்க ட்ரைனிங் இருக்கு, லீடர்ஸ் இருக்காங்க, சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இந்த பிசினஸ நீங்க ஏன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. அது நீங்க எந்த லெவலா இருந்தாலும் சரி, இந்த பிசினஸ் எனக்கு ஏன் வேணும், நான் ஏன் பண்ணணும், பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படின்ற ஏன் பண்ணணும்ன்ற ரீசன் மட்டும் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டும் உங்களால இந்த பிசினஸ் விட்டு வெளியிலே போக முடியாது. ஏன்னா எப்படி பண்ணுன்றதுக்கெல்லாம் இங்க நிறைய வழி இருக்கு. ஆனா ஏன் பண்ணணும்னு மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டிமோட்டிவேட் ஆகும் போதெல்லாம் அந்த கமிட்மெண்ட்டை நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள வந்து திரும்பி மோட்டிவேஷன் கிடைக்கும். நீங்க அதை போயிட்டு ஏதாவது மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துதான் மோட்டிவேட் ஆகணும்லாம் கிடையாது. சரிங்களா? சோ இந்த இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். இங்க நீங்களும் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கன்சிஸ்டன்டா நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 100 PV கன்சென்சியும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னொன்னு பிரதர் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் லீடரா நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் லீடரா மாறணும்னு தான் நானும் செல்ஃபா நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டே வரேன். அப்ளைனோட சப்போர்ட்டோட என்ன மாதிரியே நிறைய இண்டிபெண்டன்ட் லீடரையும் நான் உருவாக்குவேன் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்ததுக்கு தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ வெல்.